شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். திரும்பமாக வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நம்ம வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் முதன்மையாக வைக்க வேண்டியது என்ன என்பதை பற்றி இங்கே தெளிவாக நம்முடைய ஆண்டவர் இயேசு, நம்முடைய யெஷுவா இங்கே தெளிவாக பேசுகிறார். நம்ம எதை முதன்மையாக வைக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, தேவனுடைய ஆளுகை, கிங்டம் ஆஃப் காட், இதைத்தான் நம்ம முதன்மையாக வைக்க வேண்டும் என்பதை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம முதன்மையாக வைக்க வேண்டுமானா அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின ஒரு சரியான அறிவு நமக்கு இருக்கணும். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன என்பதை பற்றின ஒரு சரியான அறிவு, தெளிவு நமக்கு தேவை. ஸோ இதில் நம்ம 3 பாடங்களை அதாவது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தை முடித்து இப்போ நம்ம 2வது பாடத்துக்குள்ளாக நம்ம காணப்படுகிறோம் இல்லையா? 2வது பாடம் என்ன? வனாந்தரத்தில் தேவனுடைய ராஜ்யம். வழக்கம் போலவே நம்ம இதை 3 பிரிவாக நம்ம பிரித்து நம்ம படிக்கிறோம். 1 பிளேஸ், 2வது பீப்புள், 3வது ப்ராக்ரஸ். தமிழ்ல மகிமையான இடம், மக்கள், மகிமையான முன்னேற்றம். இப்ப இந்த வனாந்தரத்தில் இருக்கிற இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மகிமையான இடம் என்ன, எது? அந்த மகிமையான இடத்தை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் நான் உங்களுக்கு 3 குறிப்புகளை நான் கடந்த வாரத்தில் எல்லாம் சொன்னேன். யாத்திராகம 25ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை படிக்கும்போது, யாத்திராகம 25 அதனுடைய 8-9 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டலின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. சோ இங்க ஆசரிப்பு கூடாரம் என்கிற இடம், இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் தேவனுடைய ராஜ்யம், வனாந்தரத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மகிமையான இடமாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்தை பற்றி நம்ம படித்தோம். அதனுடைய எபிரேய பதம் என்ன, அப்புறம் ஏதேன் தோட்டத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒற்றுமையை படித்தோம். போன வாரம் அதனுடைய பனிமுட்டுகளை படித்தோம். இன்றைக்கு 4வதா இருக்கிற காரியத்தை படிக்க போறோம், இந்த மகிமையான இடத்தை பற்றி. 4வது என்ன இருக்கு? ஞாபகம் இருக்க? 4வது குறிப்பு என்ன? மணவாளனின் அடையாளமும் மணவாட்டியின் அடையாளமும். இந்த ஆசரிப்பு கூடாரம் நம்முடைய மணவாளன் யாரு அப்படிங்கிறதையும், மணவாளனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, நம்முடைய மணவாளனுக்குன்னு இருக்கிற அடையாளம் என்ன அப்படிங்கிறதையும்,
மணவாட்டியினுடைய அடையாளம் என்ன என்பதை நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. சரி, இப்போ நீங்க என்ன செய்யறீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய எபிரேய பதம் என்னது? ஹா மிஷ்கான். ஹா மிஷ்கான், அதான் ஆசரிப்பு கூடாரத்துக்கான எபிரேய வார்த்தை ஹா மிஷ்கான். இந்த ஹா மிஷ்கானுக்கு ஹே மெம் ஷின் காஃப் நுன் சோஃபித். ஹா மிஷ்கான், ஹே மெம் ஷின் காஃப் நுன் சோஃபித், ஹா மிஷ்கான். இப்போ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, ஆர்டினல் கார்டினல் போட்டு அதை கூட்டணும். ஹா மிஷ்கானுடைய ஆர்டினல் கார்டினல் மொத்தமாக போட்டால் எவ்வளவு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்க எவ்வளவு வருது பாருங்க. ஹா மிஷ்கானுக்கு ஆர்டினல் எவ்வளவு? 64. ஓகே, கார்டினல் எவ்வளவு வருது? கூட்டினா 479. நல்லா கவனிங்க, இந்த 479 தான் மணவாளனுடைய அடையாளமும் இருக்குது, மணவாட்டிக்குரிய அடையாளமும் இருக்கிறது. இந்த உலகத்தில் நிறைய மணவாளர்கள் இருக்கிறார்கள், நிறைய மணவாளர்கள். உலக சிநேகம் ஒரு மணவாளனை போல தனக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறது. அவங்களால அந்த உலகம் இல்லாமல் இருக்க முடியாது, உலகத்தின் காரியங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, சாத்தானை பின்பற்றுகிற கூட்டம். அவங்களுக்கு சாத்தானுடைய அந்த ஆதிக்கம் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. இப்படி நிறைய மணவாளர்கள் இருக்காங்க. அந்தந்த மணவாளர்களுக்கு அந்தந்த மணவாளனுக்கு அவங்களுக்கு ஏற்ற கூட்டத்தை மணவாட்டியாக வைத்துக் கொள்றாங்க. கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படுகிற கிறிஸ்தவங்கள ஒரு கூட்டம் அந்தி கிறிஸ்துவினுடைய மனைவியாக மணவாட்டியாக மாறுவாங்க. அந்தி கிறிஸ்துவுக்கு மனைவியாக மணவாட்டியாக மாறக்கூடியதான ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஆனா இப்போ நமக்கு மணவாளன் யாரு? இதை நம்ம விளங்கிக் கொள்ள. நம்முடைய மணவாளன் யார்? அவருக்கு என்ன அடையாளம்? ஒரு குறிக்கப்பட்ட மணமகளுக்கு இவர்தான் அந்த மணமகளுக்கென்று குறிக்கப்பட்ட மணமகன் என்றால் அவர் இப்படி இப்படி இருப்பாரு, அவருக்கு நெற்றி இப்படி இருக்கும், அவருடைய முகம் இப்படி இருக்கும், அவருக்கு இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு, இப்படியெல்லாம் அவருக்கு ஒரு அடையாளம் இருப்பது போல நம்முடைய மணவாளனுடைய அடையாளம் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி மணமகள், அவங்களுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு, அவங்க முகம் இப்படி இருக்கும், மாநிறமா இருப்பாங்க, இல்ல கருப்பா இருப்பாங்க, இல்ல சகப்பா இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும். அதே மாதிரி இங்க இந்த ஹாமிஷ்கான் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் இந்த மகிமையான இடம் நமக்கு நம்முடைய மணவாளன் யார் என்கிற அடையாளத்தையும் அவருடைய மணவாட்டி யார் என்கிற அடையாளத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ மணவாட்டிக்குரியதான இப்ப நம்ம படிக்க போகிற இந்த அடையாளத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் நம்ம அவருடைய மணவாளனா இருக்க முடியும். அதே மாதிரி நம்முடைய மணவாளன் யாருங்கிறத பத்தி நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். என் மணவாளன் யார்? உன்னத பாட்டில் கேட்கிறாங்க, உன் நேசர் எங்கே போனார்? உன் நேசரை நீ தேடுறியே, உன் நேசர் என்ன, அப்படி அவற்றை என்ன விசேஷம் இருக்கு கேட்கிறாங்க. மற்ற நேசர்களை பார்க்கல உன்னுடைய நேசத்தை என்னமா அப்படி விசேஷம் இருக்கு? நான் நினைக்கிறேன் உன்னத பாட்டில் 5ஆம் அதிகாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னத பாட்டு 5ல் அந்த சூலமிதியால் இடத்துல மற்ற பெண்கள் கேட்குறாங்க, நீ நேசரை தேட சொல்ற, உன் நேசரை தேட சொல்லுகிறாயே, உன் நேசர் எதுல விசேஷமானவர்? அவர் யாரு? அவரை பத்தி நீ என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. எங்க உன்னத பாட்டு 5:9 படிங்க. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே,
மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? அப்ப கேக்குறாங்க, நிறைய நேசர்கள் உலகத்துல உண்டு. அந்த நேசர்களுக்கெல்லாம் மனவாட்டி இருக்கு. நான் சொன்னேன், உலக சிநேகம், உலகம் ஒரு நேசர். அப்போ அதுக்குரியவங்க அந்த உலகம் இல்லாம அவங்களால வாழ முடியாது, உலக இன்பங்கள் இல்லாம. அதே மாதிரி பணம் சிலருக்கு நேசர். பணம் இல்லாம அவங்களுக்கு இருக்கவே முடியாது. பணம் இல்லைன்னா கையெல்லாம் அரிக்கும், அது ஒரு நேசர் அவங்களுக்கு. சிலருக்கு செல்போன் நேசர், சிலருக்கு டிவி நேசர், சிலருக்கு நல்ல அலங்கரிப்பு, நல்ல அலங்காரம் பண்ணணும், அது ஒரு நேசர். இப்படி இது இல்லாம எனக்கு இருக்க முடியாதுன்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதான் நமக்கு நேசர். இப்படி நிறைய நேசர்கள் உலகத்தில் உண்டு. அப்ப இந்த குமாரத்திகள் கேட்கிறாங்க, உன்னுடைய நேசரை பத்தி நீ சொல்லு, என்ன அவர் விசேஷமானவர் அப்படின்னு கேட்கிறாங்க. இதே கேள்வி இன்றைக்கு நம்மை பார்த்தும் கேட்கப்படுகிறது. அன்றைக்கு சூலமிதியாரை பார்த்து கேட்கப்பட்டது மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்மை பார்த்தும் இந்த கேள்வி பல பல விதங்களில் பல பல ரூபங்களில் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க, இல்லை ரட்சிக்கப்படாதவங்க, இல்லை அறகுற கிறிஸ்தவங்க கூட, உன்னுடைய நேசர் யாரு, அவர் என்ன, அவருக்கு என்ன அப்படி விசேஷம் இருக்கு, எப்ப பார்த்தாலும் இயேசு 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 யெஷுவா யெஷுவான்னு பைத்தியமா அலையிறையே, அப்படி அவர்கிட்ட என்ன இருக்கு? இப்போ அவருடைய அடையாளத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப பாருங்க என்ன வந்துச்சு அந்த ஹாமிஷ்கான்ல 479. இதுல 424 தனியா எடுக்கணும். 424. இந்த 424 என்பது என்ன? 424 அது என்ன அப்படின்னா, நம்ம ஆதியாகமம் 1:1 2 முறை ஒரு வார்த்தை வருதே, பெரேஷித், பாரா, எலோஹிம், எத் ஹாஷமாயிம், வேயத் ஹாரெட்ஸ். அந்த எத் இருக்கு பாருங்க, ஆலேஃப் டாவ், அதனுடைய வேல்யூஸ் நீங்க போட்டீங்கன்னா ஆர்டினல் எவ்வளவு வருது? 23 வரும். கரெக்டா? கார்டினல் 401 வரும். கூட்னா 424. அப்ப என்னுடைய மணவாளனுடைய அடையாளம் என்ன? அவர் யாரு? ஆலேஃப் டாவ். ஆலேஃப் என்றால் தலைவர், தவ் என்றால் சிலுவை. அப்ப என்னுடைய மணவாளன் யாரு? அவர் என் தலைவர். அவரு என் தலைவர், சிலுவையில் அறையப்பட்டவர். என்னங்க என்னுடைய மணவாளனுக்கு அடையாளம் என்ன? என்ன மீட்டெடுக்கிறதுக்காக, என்ன வாழ வைக்கிறதுக்காக, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த என்னை தூக்கி எடுக்க எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டு தன்னையே எனக்காக கிரயம் கொடுத்து மீட்டவரையா எங்க மணவாளன். ஆலேஃப் டாவ். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 11ஆம் வசனம் இதையெல்லாம் பார்க்கும்போது அவரே தன்னை பற்றி சொல்லும்போது நான் ஆலேஃபும் டவ்வுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 பாருங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் ஆலேஃபாவும் தவ்வுமாக இருக்கிறேன், ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். திருவுளம் பற்றுகிறார். 11ஆம் வசனம் பாருங்க. 11. அது நான் ஆலேஃபும் தவ்வுமாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகா என்னும் பட்டணங்களுள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ ஆலேஃப் டாவ், ஆல்பா ஒமேகா கிரீக்ல போட்டிருக்கோம். ஆனா அவர் சொல்லும் போது ஆல்பா ஒமேகான்னு அவர் சொல்லல, நான் ஆலேஃபும் டவ்வுமாக இருக்கிறேன். எபிரேய எழுத்துக்கள்ல ஆலேஃப் என்பது தேவன், அதாவது தலைவர், லீடர். ஆலேஃப்னா லீடர், டவ் அப்படின்னா சிலுவை.
அப்ப என்னுடைய நேசர், என் மணவாளனுக்கு என்ன அடையாளம்? என் மணவாளனுடைய அடையாளம் என்ன? அவர் யாரு? தலைவர் சிலுவையிலே எனக்காக என்னை மீட்டெடுக்க சிலுவையில் அறையப்பட்ட தலைவர் அவர். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுப்பதற்காக சிலுவையில் அறையப்பட்ட தலைவர் அவர். அவர்தான் என்னுடைய மணவாளன். என்ன பாடுபடுத்தி, என்ன வருத்தப்படுத்தி, என்ன வேதனைப்பட வச்சு அழகு பார்க்கிறவர் அல்ல. எனக்காக அவர் வேதனைப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், என்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் எனக்கு குணத்தை, ஆரோக்கியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்படி செய்தவர் தான் என்னுடைய மணவாளன். எனக்கு இதை செய்த என்னுடைய மணவாளனை போல எந்த ஒரு பெண்ணுக்கும், வேற எந்த ஒரு மணவாளனும் இப்படி ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. இதுவரைக்கும் செய்ததும் இல்லை, இனிமேல் செய்ய போறதும் இல்லை. இதுதான் அடையாளம். ஏசாயா 53 அதிகாரம் அதனுடைய 4-5 வசனத்தை படிக்கும்போது, ஏசாயா 53 4-5 வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எனக்காக, நமக்காக இதெல்லாம் அவர் செய்திருக்கிறார். அப்போ தலைவர் சிலுவையிலே, எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட தலைவர், அதுதான் இந்த மணவாளனுடைய அடையாளம். இந்த உன்னத பாட்டு 5:9 எத்தனையோ நேசர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஓ நேசர் எதுலமா விசேஷமானவர்னு கேட்கும்போது அந்த பெண் ஒன்னொன்னா சொல்லிட்டு கடைசியில அவர் வெண்மையும் சிவப்புமானவர்னு சொல்றாங்க. பாருங்க, வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மை என்பது ஆலேஃப், சிவப்பு என்பது டாவ். அந்த வசனம் எங்க இருக்கு? உன்னத பாட்டு 5:10 படிங்க. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அந்த வெண்மை என்பது அவருடைய பரிசுத்தத்துக்கு அடையாளம். என்னுடைய தலைவர் பரிசுத்தமானவர். உங்களில் என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று உங்களை யாரு சொல்ல முடியும் அப்படின்னு தைரியமா சவால் விட்டவர் என்னுடைய நேசர். அதே நேரத்தில் அந்த சிவப்பு என்பது டாவ், சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எனக்காகவே ரத்தத்தை சிந்தியவர், தன்னையே கொடுத்தவர். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னையே ஒப்புவித்தவர். இப்படிப்பட்டவர் தான் என்னுடைய நேசர். அவருடைய அடையாளம் இதுதான். எபேசியர் 5 அதிகாரத்தில் 26-27 வசனங்களில் இப்படி அவர் தலைவர், இந்த தலைவர், இந்த மஷியாக், இந்த யெஷுவா, இந்த இயேசு கிறிஸ்து, யெஷுவாக மஷியாக்காக இந்த தலைவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தபடினால்தான் கரை திரை பிழையற்ற பரிசுத்தமுள்ள மகிமை உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாம் அவருக்கு முன்பாக போய் நிற்க முடிகிறது. படிங்க எபேசியர் 5:26-27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தலைவர் சிலுவையிலே தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நம்ம வாழ்க்கையில கரை இருக்கக்கூடாது. கரை அப்படின்னா வெளிப்படையாக இருக்கிறதான பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள்.
அடுத்து என்ன இருக்கக்கூடாது? திரை. திரை என்றால் என்ன? மறைவாக காணப்படுகிறதான பாவங்கள், குற்றங்கள், மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கிறது. கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் அது இருக்கும், ஒவ்வொரு விதத்தில். அடுத்து பிழை என்பது என்ன? செய்ய வேண்டிய காரியத்தை தப்பு தப்பா செய்யறது பிழை. கரைனா வெளிப்படையான பாவங்கள், குறைகள். திரை என்றால் உள்ளே மறைந்திருக்கிறதான பாவங்கள், குறைகள். இதெல்லாம் பிழை என்றால் செய்கிற காரியத்தை தப்பு தப்பா செய்வது, சரியாய் செய்யாமல் தவறாக செய்வது. நான் ஆண்டவருக்காக தான் செய்கிறேன்னு சொல்லி தப்பு தப்பா செய்யறது. இந்த மூன்றையும் நம்மை விட்டு அகற்றி நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக, மகிமை உள்ள சபையாக, தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவர் ஆலேஃப் டவ்வானார். தலைவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னையே கிரயமா கொடுத்தாரு. அவர் ஒப்பு கொடுத்த அந்த விதத்தை தான் எபேசியர் 5:1-2 வசனங்கள்ல அவர் ஒப்பு கொடுத்த அந்த விதத்தை பற்றி ரொம்ப அழகா சொல்லி இருக்கு. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப அவர் தன்னை காணிக்கையாக, பலியாக, தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். இதுதான் நம்ம மணவாளனுக்கு இருக்கிற அடையாளம். வெண்மை என்பது ஆலேஃப், சிவப்பு என்பது டவ். என் நேசர் யார்? வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மையும் சிவப்புமானவர். அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க கடைசியா முடிக்கும் போது அந்த அம்மா என்ன சொல்லி முடிப்பாங்க தெரியுமா? உன்னத பாட்டு 5 அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். அதை படிங்க. எங்க இருக்குது? 16 படிங்க. உன்னத பாட்டு 5:16. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். இவர்தான் என்னுடைய நேசர், இவர்தான் என்னுடைய சிநேகிதர். இவரை போல எனக்கு வேற யாரும் இல்லை. இவர் செய்த இந்த ஒரு தியாகத்தை எனக்காக யாரும் செய்ய முடியாது. அதனால எனக்கு இவரை தவிர யாரும் இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் அது இவருக்கு ஈடாகாது. அதனாலதான் இவருக்காக நான் பைத்தியமா அலைகிறேன். நான் விழுந்தாலும் எழுந்தாலும் போய் அவர் கையில போய் விழுந்துடுறேன். நீங்க எனக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பா அப்படின்னு. இவரே என் சிநேகிதர், இவரே என் நேசர். நான் இவருக்காகவே நான் இருக்கிறேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் இனிய நிழலில், கிருபையின் இனிய உறவில், சிலுவையின் இனிய நிழலில், கிருபையின் இனிய உறவில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மறைவில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவேன்.
பரந்து சொர்க்க சுகமகிழவும் நீ அலைஞ என்னை மார்பிலன பார் அலைஞ என்னை மார்பிலன பார் அலைச்சல் உள்ளங்கையில் அலைச்சல்லோ நீ உள்ளங்கையில் வாக்கு மாறாத மகேசன் வாக்கு மாறாத மம மணாளா நின் பிரேமத்தாலே மம மணாளா நின் பிரேமத்தாலே நிறையும் நீ என் உள்ளமின் நேரம் நிறையும் நீ என் உள்ளமின் நேரம். இதுதான் என்னுடைய மணவாளனுடைய அடையாளம். அவருக்கு இருக்கிற அடையாளம் இதுதான். மற்ற நேசர்கள் யாருமே செய்ய முடியாத, இதுவரைக்கும் செய்யல, இனியும் செய்ய முடியாது. அப்படி என்ன செய்தார்? என்ன செய்தார்? தலைவர் சிலுவையிலே என்கிட்ட இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற கணவன்மார்கள்லாம் பொண்ணு கட்டிட்டு போறதுக்கு பெண் வீட்டில் வரதட்சணை கேட்கிறாங்களே, அப்படி அவர் என்கிட்ட கேட்கல. தன்னையே எனக்காக கிரயம் கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார். இவர் தான் என்னுடைய நேசர், தலைவர் சிலுவையிலே. அப்ப இந்த 424 இந்த ஒரு அடையாளத்தை நமக்கு காண்பிக்கிறது. சரி, இப்ப 479 424 போயிடுச்சு. அடுத்து மீதி எவ்வளவு இருக்கு? 55. நமக்கு தெரியும் 55ங்கிற நம்பர் மணவாட்டிக்குரிய நம்பர். கல்லா, காஃப், லாமேட், ஹே. கல்லானா மணவாட்டி. கல்லாவுடைய கார்டினல் வேல்யூ போட்டா எவ்வளவு வருது? 20 + 30 + 5 எவ்வளவு? 55. ஆனா சவுண்ட் வருது, அதை கவனிக்கிறேன். கல்லா, இந்த கல்லாங்கிற வார்த்தை காஃப், லாமேட், ஹே. இந்த கல்லாங்கிற வார்த்தை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லாவில் மணவாட்டியோட அடையாளம் இருக்கு. நிறைய கல்லா இருக்கு. ஆனா இந்த கல்லா யாரு? பொதுவா மணவாட்டிக்குரிய வார்த்தை கல்லா. ஆனா இந்த நேசருக்குரிய கல்லா யார்? எபிரேய மொழி ரொம்ப அற்புதமான மொழி, ரொம்ப ஆச்சரியமான மொழி. அதுல எல்லாம் இருக்கு. அந்த ஒரு வார்த்தையில அந்த வார்த்தைக்கு தகுதியானவங்க யாரு எல்லாம் அதுல இருக்கு. எத்தனையோ கல்லா இருக்காங்க. ஆனா இவருக்குன்னு இவர் எந்த கல்லாவை என்னுடைய கல்லா நீதான் அப்படின்னு யாரை செலக்ட் பண்ணுவார்? அப்ப இந்த கல்லாவுக்கு அடையாளம் என்ன? உலகத்தில் சொல்றாங்க, அந்த குறிக்கப்பட்ட அவருடைய மனைவி இவங்க, அவங்க பார்க்கறதுக்கு இப்படி இருப்பாங்க, நல்லா ஹைட்டா இருப்பாங்க, குள்ளமா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, இல்ல கருப்பா இருப்பாங்க, நல்ல முகம் நீள முகமா இருக்கும், இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கல்லாவில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கல்லாவில் இந்த மணவாட்டிக்குரிய அடையாளம் இருக்கு. ஆதியாகமம் 1:4 படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும்போது, வெளிச்சம் படிங்க. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். சரி, இங்க சொல்லப்பட்ட வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா? இந்த நல்லதென்று கண்டார்ல தேவன், நல்லதென்று கண்ட இந்த வெளிச்சம் இருக்குல்ல, இந்த வெளிச்சத்துக்கு எபிரேய மொழியில எத் ஹா ஓர் அப்படின்னு போட்டிருக்கும்.
ஆலேஃப் டவ் எத் ஹாவோர், ஹே ஆலேஃப் வாவ் ரேஷ், எத் ஹா ஓர், வெளிச்சம். இதனுடைய ஆர்டினல் வேல்யூ மட்டும் போட்டீங்கன்னா, இந்த எத்ஹாவோருடைய ஆர்டினல் வேல்யூ மட்டும் போட்டீங்கன்னா அது எதை குறிக்கும்? என்ன அது நம்பர் என்ன? 55. ஆலேஃப் டவுக்கு 23, ஹாவோருக்கு கூட்னா 55. அப்ப இந்த மணவாட்டிக்குரிய அடையாளம் என்ன? இந்த கல்லாவுக்குரிய அடையாளம் என்ன? எத்தனையோ கல்லா இருக்கு. இந்த கல்லாவுக்குரிய அடையாளம் என்ன? இவங்க யாரா இருக்கிறவர்கள்? இவர்கள் எல்லார மாதிரி இல்ல, இவங்க வெளிச்சமா இருக்கிறவர்கள். எத்ஹாவோர். மத்தேயு 5 அதனுடைய 13, 14 வசனங்களை படிக்கும்போது, மத்தேயு 5ஆம் அதிகாரம், ஏன்னா அது ரொம்ப இது நமக்கு கொஞ்சம் ஹை லெவல் ஸ்டடீஸாக இருக்கிறதுனால இதை எல்லாரும் உள்வாங்கி விளங்கி கொள்ள முடியுமா? நம்ம சபையில் நமக்கு ஆல்ரெடி நம்ம எபிரேயம் படித்து கொண்டிருக்கிறபடினால நம்ம இதை விளங்கி கொள்கிறோம். கான்ஃபரன்ஸில் அங்கே பங்கெடுக்கிற சகோதரிமார்கள் அவங்களுக்கு எபிரேயம் தெரியும், எபிரேய எழுத்துக்களை சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்க இதை விளங்கி கொள்ள முடியும். பட் அவுட் ஆஃப் வெளியே உள்ளவங்க இது எந்த அளவுக்கு இதை வெளியே உள்ளவங்க எந்த அளவுக்கு இதை விளங்கி கொள்ள முடியும் என்பது நமக்கு தெரியல. ஸோ ரொம்ப ஹை லெவலான ஒரு காரியம் இது. இந்த மணமகளுடைய இந்த மணமாட்டியினுடைய அடையாளம் என்னன்னா எத்ஹாவோர் 55 படிங்க. மத்தேயு 5, 13, 14. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு என்ன இருக்கீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப நீங்க யாரு? உலகத்திற்கு வெளிச்சம். எத்ஹாவோர். யோவான் 8:12 இப்ப கரெக்டா இருக்கு, அப்படியே இருக்கட்டும். யோவான் 8:12 எப்படி நம்முடைய ரட்சகர் யெஷுவா தன்னை பற்றி சொல்லும் போது நான் உலகத்துக்கு வெளிச்சம்னு சொன்னாரோ, யோவான் 8:12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்போ எப்படி மணவாளன் தன்னை பற்றி சொல்லும்போது நான் உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்றாரோ, அதே மாதிரி மணவாட்டியையும் பார்த்து அவர் சொல்றாரு, என் பிள்ளை நீயும் யாரு? நான் எப்படி வெளிச்சமா இருக்கிறோனோ அதே மாதிரி நீயும் வெளிச்சம். நீங்க பூமியில வெளிச்சமா இருக்கீங்க. எத்ஹாவோர். கல்லாவிலையும் அந்த 55 இருக்கு, எத்ஹாவோர்லயும் 55 இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கார்டினல் போட்டால் கரெக்டாக 613 வந்துடும். அப்போ நம்ம வெளிச்சமாக இருப்பது எப்படி? எப்படி நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும்? மத்தேயு 5:16 நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் நல்லா கவனிச்சாதான் புரியும். உங்கள் கவனத்தை எங்கேயும் சிதறடித்து விடக்கூடாது. மத்தேயு 5:16 வாசிங்க. 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. சரி, நற்கிரியைகளை கண்டுன்னு போட்டிருக்க. அப்ப நற்கிரியை தான் வெளிச்சம். நற்கிரியை செய்வது தான் வெளிச்சம். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருத்தர் வட்டிக்கு விடுறாரு, தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறாரு. அப்புறம் நிறைய அன்னெசரியான அவருக்கு வருமானங்கள் எல்லாம் சரியான விதத்தில் வர்றதில்லை. அவ்வப்போது ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், சினிமாவும் பார்ப்பார். பேர் கிறிஸ்தவ பேர்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு இயேசுதாசோ கிறிஸ்துதாசோ தேவதாசோ ஏதோ ஒரு பேர். இப்ப சபைக்கும் அவ்வப்போது வந்துருவார். இப்ப கிறிஸ்துமஸ் வரும்போது 100 ஏழைகளை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் பிரியாணி கொடுத்து
சாப்பிட்றதுக்கும் கொடுத்து, அதாவது சாப்பாடு சாப்பிடவும் வச்சு, அவங்க வீட்டுக்கும் அவங்க கொண்டு வந்திருக்கிற பெரிய அந்த தூக்கில் நிறைய நிறைய பிரியாணி, சாதாரண பிரியாணியில் எல்லாம் மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை வச்சுக்குவோம், எல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, சூப்பராக ட்ரெஸ்ஸு, அப்புறம் சிக்கன் 65 அதில் இருக்குது, நல்ல ஐஸ்கிரீம் எல்லாம் போட்ட அந்த சாப்பாடு, அப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸு. கையில் ஒவ்வொருத்தருக்கும் கையில் வந்து 1000 rupees. இப்படி கிறிஸ்மஸ்க்கு செய்கிறாரு. அடுத்து நியூ இயருக்கும் பண்ணுறாரு. நல்லா கவனிங்க, நியூ இயரும் நம்ம பண்டிகை தானே, நியூ இயருக்கு பண்ணுறாரு. நியூ இயர் அன்னைக்கு சபைக்கு வந்து, பாஸ்டர் கண்டிப்பாக நியூ இயர் ஆராதனை முடிஞ்ச உடனே சிக்கன் அண்ட் இட்லி போடணும் பாஸ்டர். இட்லி சிக்கன் குழம்பு. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. 3 மணி 3:30 மணிக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே அதிகாலையிலேயே இட்லியும் சிக்கன் குழம்பு. அடுத்து ஈஸ்டர் வரும்போது அதே மாதிரி 100 பேர் 200 பேர் இதே மாதிரி செய்கிறார். இவர் பண்றது நற்கிரியை தானே? இதனால பிதா மகிமைப்படுவார் தானே? நற்கிரியை தானே இது? இது நற்கிரியா? நீங்க ஆண்டவர் சொல்ற நற்கிரியைன்னு நல்லா கவனிங்க. இந்த நற்கிரியையில் வந்து இப்போ நான் சொன்ன இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் உள்ள அடங்கி இருக்கு, செய்யணும். ஆனால் அதனுடைய மெயினான பிரதானமான காரியம் அது இல்லை. இங்க எத்காவோர், இந்த மணவாட்டியின் இடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த வெளிச்சமாகிய நற்கிரியை எது? நீதிமொழிகள் 6:23 படிக்கும் போது, நீதிமொழிகள் 6:23 வாசிங்க. கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. அப்ப இத படிக்கும் போது என்ன புரியுது? எது நற்கிரியை? வேதத்தில் சொல்லப்பட்டதான கட்டளைகளை கை கொள்வதுதான் நற்கிரியை. அதுதான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. அப்ப எத்தனையோ கல்லா இருக்கு, கேஃப் லாமட் ஹே. ஆனா இந்த கல்லா யாரு? சிலுவையில் அறையப்பட்ட இந்த தலைவர் இருக்கிறாரே, இந்த யெஷுவா, இந்த இயேசு கிறிஸ்து, இந்த நேசருக்கென்று இருக்கிற மணவாட்டி யார்? அவங்களிடத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் என்ன? வேதத்தில் இருக்கிற கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள். ஆமென். வெறும் 4 பேருக்கு சோறு போட்டேன், கிறிஸ்மஸ் வந்தா ஏதோ ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டேன், பிரியாணி போட்டேன், ஒரு 4 ஏழை பாளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன், நினைச்சப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது என்று இருக்கிறத நான் கொடுத்து அனுப்புவேன், இதனால நான் நற்கிரியை செய்கிறேன் என்ற அர்த்தமா? இல்லை. உண்மையான நற்கிரியை என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகளை கை கொள்வது. 613 கட்டளைகள் இருக்கு, நமக்கு தெரியும். 248 செய்ய வேண்டியவைகள், 365 செய்யக்கூடாதவைகள். இந்த கட்டளைகளை நம்ம கை கொள்றோம் பாருங்க. இந்த கட்டளை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக வருவதற்கு பேர் தான் கனி. அதுக்கு தான் ஆவியில பலனடையணும், ஆத்மாவில் அறிவடையணும், சரீரத்தில் கனி கொடுக்கணும். இன்னைக்கு காலையில் அந்த பிள்ளை சிப்போரா சண்டே ஸ்கூல் இந்த பாயிண்ட்டை சொல்லி அழகாக ஜெபம் பண்ணியிருக்கு. அவங்க அம்மா அதை அடிக்கடி சொல்லுவாங்க போல தெரியுது. ஆனால் இங்கே கேட்டதை அவங்க சொல்லி சொல்லி அந்த பிள்ளைக்கு அது மனசு நல்லா ஆழமாக பதிஞ்சு, சண்டே ஸ்கூல்லையும் அதை அதிகமாக கேட்டு 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 ஆவியில் பலனடையணும், ஆத்மாவில் அறிவடையணும், சரீரத்தில் கனி கொடுக்கணும். அப்போ அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை அது என்ன? வேதம் நம்ம வாழ்க்கையினுடைய அனுபவமாக வருவது. அதான். அப்போ இந்த கல்லாவுடைய அடையாளம் என்ன?
இந்த நேசருக்குரிய, இந்த நேசர் இயேசுவுக்குரிய மணவாட்டி யார்? கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனாலயோ கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கிறதுனாலயோ இல்ல. இவங்க யாரு? இவங்க தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள், கவனமாய் கை கொள்ளுகிறவர்கள். சரி, இப்போ ஒரு கேள்வி, தேவனுடைய கட்டளை எல்லாம் கை கொண்டு முடியுமா? நம்ம சொந்த பலத்தில் கை கொள்ள முயற்சி செய்தா தோற்று போய் விடுவோம். கண்டிப்பா யாரும் கை கொள்ள முடியாது. அப்ப இவங்க எப்படி கை கொள்வாங்க? இவங்க எப்படி கை கொள்ளுகிறவர்கள்? இவங்களா கை கொள்வது அல்ல. எசேக்கியேல் 36 அதனுடைய 27 28 வசனங்கள். எசேக்கியேல் 36 27 28 வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நீங்களா இதை கை கொள்ள முடியாது, நான் தான் உங்களை செய்ய வைப்பேன், செய்ய பண்ணுவேன். அப்படியானால் இந்த தேவனுடைய கட்டளையை நம்ம எப்படி கை கொள்ள முடியும்? நம்முடைய சொந்த பலத்தில் இல்ல, சொந்த பலத்தில் ஒருபோதும் கை கொள்ள முடியாது. அப்ப எப்படி கை கொள்வது? பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் மாத்திரம்தான் இது சாத்தியம். எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, ஆவியானவருடைய உதவியினால தான் நம்ம கட்டளைகளை கை கொள்ள முடியும். ரோமர் 8 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியானவரின் உதவியினால கட்டளைகளை கை கொள்ளுகிற இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்லியிருக்கு பாருங்க. ரோமர் 8:2 படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அதாவது இந்த புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய கட்டளையை ஆண்டவர் கை கொள்ள நமக்கு உதவி செய்கிறார்னா அதை எப்படி செய்வார் தெரியுமா? அது ரொம்ப ஆச்சரியம். எப்படி செய்வார்? ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆவியானவருடைய ஆலோசனையை நம்ம கேட்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும். இப்போ காலை 9 மணிக்கு டிவியில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ரூபி ஸ்டார் எடுத்துக்கிறேன். அவங்க வீட்டுக்காரர் ஒரு 8:15 8:30 அவர் போயிடுவார். பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 9 மணிலேருந்து அவங்களுக்கு வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த சீரியல் ஒரு 40 நிமிஷம் ஓடும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். ரொம்ப சூப்பரான சீரியல், டிவியில் ஓடக்கூடிய ஒரு சீரியல். இப்போ இவங்க சத்தியத்தை கேட்டுட்டு, ஐயோ நான் அந்த டிவி சீரியலை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சாலும் அவங்களால பார்க்காம இருக்க முடியாது. ஆவியானவர் பார்க்காதபடிக்கு ஒரு உணர்வு அப்படியே கொடுத்துருவாரா அப்படின்னா அப்படியும் கொடுக்க மாட்டார். இங்க அதான் போட்டிருக்கீங்க, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம். இப்ப ஆவியானவர்கிட்ட அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. ஐயா சொன்னாங்க, வசனத்தில் நான் தான் படித்தேன், எசேக்கியேல் 36 அப்படி சொல்லி இருக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம், ஆவியானவர் கட்டளைகளின்படி நடக்க நான் பண்ணுவேன்னு சொல்லி நான் படித்தேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணத்தால் விடுதலை இருக்குன்னு நான் படித்தேனே. இந்த வசனத்தை நம்பி என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை நீங்க விடுதலை ஆக்குங்க. என்னால் இந்த சீரியலை பார்க்காம இருக்க என்னால் முடியலை, எனக்கு உதவி செய்யுங்க. அதான் கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில முடியாதுன்னு நம்ம வாயில சொல்லக்கூடாது, முடியலைன்னு சொல்லலாம். முடியாது என்று சொன்னால் அது கடினத்தன்மை, முடியலைன்னு சொன்னா கிருபையை நமக்கு தேவன் தருவார். என்னால் முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. இப்போ அவங்க அப்படி சொல்றாங்க. என்ன நடக்கும்? 8:45
க்ளோரி சிஸ்டர் இருந்து இங்கேருந்து ஃபோன் வரும் உங்களுக்கு, ரூபி சிஸ்டர் நீங்கள் அவசரமாக சபைக்கு வரணும். எதுக்கு வரணும் அப்படின்னா, இங்கே சபையில் உங்களுக்கு ஒரு படிக்கிற ஊழியம் இருக்கு, ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க, நீங்கள் பைபிளை படிக்கணும். கரெக்டாக 9 மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பமாயிரும். 10 மணிக்கு மேலே தான் முடியும். கிட்டத்தட்ட 1 மணி 1.5 மணி நேரம் ஆயிரும். நீங்கள் அதை படிக்கணும். படித்து முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு இன்னொரு வேலை இருக்குது சபையில், கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் குழம்பு வைக்கணும், சூப்பராக நல்ல ஒரு ரசம் வைக்கணும். நிறைய பரிசுத்தவான்கள் சபைக்கு வர்றாங்க, ஊழியக்காரங்க வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்க அது கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க. இதே மாதிரி ஆண்டவர் வந்து அவங்களை சொல்ல வைக்கிறார், சிஸ்டர் டெய்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு 20 நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ அவங்க 20 நாளைக்கு இப்படி அந்த கரெக்டாக அந்த 8:45 இப்படி கிளம்பி போகிறாங்க பாருங்க. போக 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 ஒரு குறிக்கப்பட்ட லெவலுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும். என்ன ஸ்டேஜ் தெரியுமா? அவங்க வீட்டிலே இருந்தால் கூட அந்த 9 மணிக்கு அந்த படத்தை என்ன செய்ய தோணாது. இதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணத்தினால வரக்கூடிய விடுதலை. நான் சொல்ல புரிஞ்சுதா? இதெல்லாம் நான் வந்து பிராக்டிக்கலாக, அதாவது உங்கள் எல்லாரை விட நான் ரொம்ப ஃபெயில், புரியுதா? நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்ன இயேசுநாதர் வந்து நல்லா எடை போட்டு வச்சு இவனை வந்து உலக வேலையில் விட்டோன்னா இவன் ஒரு கை பார்த்துருவான் எல்லாத்தையும். அதனால இவனை உலக வேலை பக்கம் விட்டுறவே கூடாது. இப்போ தனமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல டீச்சராக இருக்காங்க, நல்ல அந்த ஸ்கூலில் நல்லா தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் காத்துக்கிறாங்க. ஆனால் என்னால் கண்டிப்பாக அப்படி காத்துக்க முடியாது என்னுடைய மனநிலைக்கு. சரி, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய மனநிலை வந்து சகலகலா வல்லவனுடைய மனநிலை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, சரியா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கர்த்தர் கிருபை இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து என்னை கர்த்தர் கிருபையா வைத்து, அதுலேயும் என்ன ஆரம்பத்திலேயே தடவி கொடுக்குற பரிசுத்தவான்கிட்ட என்ன வைக்கல, நொறுக்கிற பரிசுத்தவான்கள்ட்ட என்ன வச்சார். இப்போ நான் இந்த போவாஸ் எப்படி திட்டுறேன் பார்த்தீங்களா? டேய் மண்டையில மூட இருக்காடா நீ கேட்ட பாருங்க. இந்த மாதிரி தான் எங்க பரிசுத்தவான்கள் என்ன கேட்பாங்க. ஆனா என் மேல அவங்களுக்கு அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். எங்க பாஸ்டர் சொன்னாங்க, தம்பி உனக்கு அந்த இடம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா அந்த பில்டிங்கை கட்டும்போது அந்த கண்டிகைக்கு பக்கத்தில் கண்டிகையில் ஒரு இடம் வாங்கி கொடுக்குற போது எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, தம்பி அந்த பில்டிங்கை கட்டும்போது நான் உனக்காக மண்ணு சுமப்பேன். ஏன்னா திட்டும் போதெல்லாம் நீ அமைதியாக இருந்த, என்னை நீ எதிர்க்கலை, ஒரு வார்த்தை கூட நீ வாய் திறந்து பேசலை, நான் உனக்காக மண்ணு சுமப்பேன். ஸோ அப்படிலாம் கர்த்தர் நொறுக்கிற பரிசுத்தவான்கள்ட்ட நடத்தி அப்படி படிப்படியாக வச்சு இன்னைக்கும் எனக்கு ரைடு ஓடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இன்னைக்கும் செல்லக்குமார் ஐயாவில் நீங்கள் வந்து சும்மா அப்படியே ரொம்ப மென்மையாக இருப்பார்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. சில விஷயத்தை அவர் சொன்னால் அப்படி சொன்னதான், அதாவது கட்டாயப்படுத்த மாட்டாங்க. என் மனசுல தான் படுது அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ இப்படிப்பட்ட என்னால் வந்து இந்த மாதிரியான அவசியமில்லாத காரியங்களுக்கெல்லாம் விலகி 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 இதுவரைக்கும் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். இனிமேல் அவர் நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ தடுமாற்றங்கள் வர்ற மாதிரி நேரத்திலையும் அப்படி தடுமாறி விடாதபடிக்கு கர்த்தர் கிருபையா தாங்கி அப்படியே கொண்டு வந்து தைரியப்படுத்தி இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார்னா, இந்த மாதிரியான பிராக்டிக்கல் லெசன்ஸ் நான் சொல்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம். தாவீதுக்கு இந்த மாதிரி ஒரு வலை இருக்கு, ஒரு கண்ணி இருக்குன்னா கரெக்டா அந்த நேரத்தில் ஆண்டவர் யுத்தத்தை அனுமதித்தார்.
ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2 சாமுவேல்ல கரெக்டா தேவன் யுத்தத்தை அனுமதித்தார். தாவீது மட்டும் அந்த யுத்தத்துக்கு போயிருந்தா, ஏன்னா அங்கே போட்டிருக்கோம் தொடங்கும் போதே 2 ராஜாக்கள் 11 தொடங்கும் போதே ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலத்தில் எல்லா ராஜாக்களும் யுத்த களத்திலே இருக்கிறார்கள். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் பாருங்க, முதல் வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இதெல்லாம் ஏங்க எழுதணும்? தாவீதோ அந்த வேலை கவனிச்சிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? தாவீதோன்னு தமிழ்ல போட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் எங்க போயிருக்க வேண்டியவர்? யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டியவர். யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டியவர் யுத்தத்துக்கு போகாதனாலதான் அவசியமில்லாத காரியங்களை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. முத்தமிட அவசியமில்லாத விளக்கப்பட்ட காரியத்தை முத்தமிட வேண்டியதாயிடுச்சு. ரத்தத்தையும் சிந்த வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஒரு ரத்தம் சிந்துகிறவனாக மாறக்கூடிய சூழல் வந்துருச்சு. காரணம் என்ன? யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் யுத்தத்துக்கு போகல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, தாவீதை கர்த்தர் மன்னித்தார், தூக்கி. ஏன்னா தாவீதை பத்தி ரொம்பவும் பேசிடக்கூடாது, நமக்கு கிருபை போயிடும். தாவீதுடைய அந்த காரியத்தை ரொம்ப ஓவரா பேசிடக்கூடாது. ஏன்னா தேவனே அதை என்ன பண்ணிட்டாரு? மறைச்சிருக்கிறார். உரியாவின் சங்கதியை தவிர இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இதை வச்சு தாவீது எப்படி தடுமாறினார் அப்படின்னு 10 பாயிண்ட் பேசுகிறேன். அவ்வளவுதான். உனக்கு அது மாதிரி ஒரு நேரம் வரும், சூழல் வரும், அன்னைக்கு அவர் கிருபை எடுத்துருவாரு. வேதத்தில் நம்ம பரிசுத்தவான்களை பற்றிலாம் பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். நம்ம சபையாருக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றி பேசும்போது அவன் இவன் எல்லாம் பேசக்கூடாது. ஆபிரகாம் வந்தான் படிக்கும்போது நம்ம அப்படிதான் பைபிளை போட்டிருக்கு, படிச்சாகணும். ஆனால் பிரசங்கத்தில் சொல்லும்போது அல்லது மற்றவங்க சொல்லும்போது ஆபிரகாம் வந்தார், ஈசாக்கு வந்தார், ஏன்னா அவங்க நம்ம தாத்தாக்கள். ஆமென். நம்முடைய முப்பாட்டன்மார்கள். ஆபிரகாம் எங்க தாத்தா, தாவீது எங்க தாத்தா. எங்க தாத்தாவை நான் அப்படி விட்டு கொடுப்பனா? அவர் தவறுனது உண்மைதாங்க, கத்த தூக்கி எடுத்துட்டார் அவரை. அப்போ இதுல நமக்கு ஒரு பாடம், நம்ம தாத்தா மூலமா நமக்கு ஒரு பாடத்தை கத்தர் வச்சிருக்காரு. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மளை அது என்ன சொல்றதோ அதுக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் விடுதலை வரும். சிந்தையில போராட்டம் இருக்கு, மனசுல போராட்டம் இருக்குன்னா அதுக்கு ஊழியக்காரங்க ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆவியானவர் அவங்க மூலமா சொல்லுவாரு, இப்படி செய்யுங்க, இப்படி வாங்க, அப்படி ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னா அதுக்கு கீழ்ப்படியணும். இல்லைன்னா விடுதலை வராது மனசுல. விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிதான் இந்த மணவாட்டி ஆவியானவரின் உதவியினால தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு வெளிச்சமாய் ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தாங்க. இது நம்ம ரொம்ப கவனமா காரியங்களை செய்யணும். ஆவியானுடைய உதவியை சார்ந்து நம்ம செய்யணும். பரிசுத்தாவியானுடைய அந்த உதவியை சாரணும். அப்ப ஆவியானுடைய உதவியினால தேவனுடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் தான் யாரு? இந்த கல்லா. இதுதாங்க அடையாளம். இதுதான் அடையாளம். அப்ப நம்ம வேதத்தை படிச்சுட்டு அந்த கட்டளையோட போய் போராடி நான் கை கொள்ளுவேன், ஐயோ இனிமேல் எனக்கு இந்த போராட்டம் வரக்கூடாது அப்படி நீங்க முட்டி அப்படியே தேய்க்கிறீங்க, முட்டி போட்டு எழும்புறீங்க, உட்காந்து எழும்புறீங்க, இல்ல இப்படி அப்படி நீங்க புரள்றீங்க. அப்படி கட்டளை கை கொண்டு முடியுமா? முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என்ன செய்யணும்? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே உணர்ந்தவர்களாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அப்படியான செய்யக்கூடாத காரியத்துக்கு நம்மோட அடிக்கடி வந்து போராடுகிற அந்த குறிக்கப்பட்ட பலவீனத்தை ஜெயிக்கும்படியா அது உள்ள வராதபடிக்கு நாம நம்ம கதவை மூடக்கூடாது. நம்ம மூடுனா 10 நாளைக்கு அப்புறம் திறந்துருவோம். திறந்துட்டு திரும்ப உட்காந்து அழுவோம். ஐயோ ஆண்டவரே வந்துருச்சப்பா அந்த பலவீனம். உடனே ஆவியானவர் ஏய் என்னப்போ என்ன பிரச்சனை, ஏன் அழுகிற? இல்ல கதவை 10 நாள் மூடி வச்சிருந்தேன், இப்ப நானா திறந்துட்டேன், வந்து தட்டினா பாருங்க, மூணுன நானே என்ன அறியாம திறந்துட்டேன். போறக்கே பாரு, ஏன் பண்ணி கதவு ஓரத்துக்கு போற, ஏன் பக்கம் வா, ஏன் பக்கம் வந்துட்டு அந்த மூடுற பொறுப்பை என்கிட்ட கொடு. அவர் மூடிட்டார்னா யாரும் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. கிறிஸ்தவ புதிய ஏற்பாடு வாழ்க்கை எவ்வளவு ஒரு எளிமையான, எவ்வளவு ரிலாக்ஸான, எவ்வளவு ஈஸியான ஒரு வாழ்க்கை பாருங்க. அதாவது இதனுடைய தரம் வந்து ரொம்ப ஹை, ரொம்ப உயர்ந்தது. ஆனா இதை வாழ்வதற்கு தேவன் வைத்திருக்கிற வழி ரொம்ப சிம்பிள். வேதத்தை படிக்கணும், ஆவியானவருக்கு அப்படியே அர்ப்பணிக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா தானாகவே நம்ம யாரா மாறிடுவோம், தேவனுடைய கட்டளைகளை கை கொள்றவங்களா மாறிடுவோம், வெளிச்சமா மாறிடுவோம், கல்லாவா மாறிடுவோம். சிலுவையில் அறையப்பட்ட தலைவருக்கு ஏற்ற கல்லாவாக மாறிவிடுவோம். இதுதாங்க இந்த மணவாட்டிக்குரிய அடையாளம். இந்த மணவாட்டி தான் அங்க போனதுக்கு அப்புறமும் என்ன சொல்லும், ஐயா நான் இங்க வந்தது உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை ஐயா, நீங்க. நான் யாருன்னு எனக்கும் தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனால் என்னை காட்டி கொடுக்காம, பூமியில் இருக்கும்போது டிமேஜர் கொடுப்பேன், என்னை காட்டி கொடுக்காம, என்னை விட்டு கொடுக்காம, டிமேஜர் விட்டு கொடுக்காம, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. அதாவது நம்ம பலவீனம், நம்ம குறை ஏதாவது மனுஷங்கிட்ட மாட்டிடுச்சுன்னு வைங்களேன், யாரும் உதவ மாட்டாங்க, மாநாடு போடுவார்கள். ஒரு 4 பேரை கூட்டு சேர்த்துக்குவாங்க. ஏக்கா தெரியுமா தெரியுமா, என்ன என்ன அவரு எப்படி இருந்தாரு, என்னமோ என்னமோவா, அப்படியா, ஆமாம்மா நானும் தான் கேள்விப்பட்டேன்.
எப்படி? இதில் வந்து கொஞ்சம் நடந்ததும் இருக்கும், மிகைப்படுத்தலும் இருக்கும். இந்த இந்த மாரிமுத்துன்னு ஒருத்தன் கருப்பாக வாந்தி எடுத்தானா. ஃபஸ்ட்டு செய்தி வந்து அவன் வாமிட் எடுத்தான், வாந்தி எடுத்தாங்கிறதா முதல் செய்தி. அடுத்தது ஒருத்தர் இன்னொருத்தர் போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் வார்த்தை அப்படியே கொஞ்சம் டங்க் ஸ்லிப் ஆகும். முதல்ல ஒருத்தர் சொல்லுவார், தெரியுமா மாரிமுத்து வாந்தி எடுத்துட்டான். அது இன்னொருத்தர் போய் சொல்லுவார், உனக்கு தெரியுமா மாரிமுத்து கருப்பா வாந்தி எடுத்தான். அடுத்து இன்னொருத்தர் சொல்லுவார், உனக்கு தெரியுமா, அதை கேட்டு அவரு இன்னொருத்தர் சொல்லுவார், மாரிமுத்து காக்கா மாதிரி கருப்பா வாந்தி எடுத்தான். அடுத்து இன்னொருத்தர் போகும்போது, உனக்கு தெரியுமா மாரிமுத்து காக்கா காக்காவா வாமிட் எடுத்தானா. இப்படிதான் மேட்ரு ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் போகும்போது அது மாறி 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 என்ன ஆயிரும், டங்க். ஏன்னா அப்படியே நியூஸ் வராது, கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகும், கொஞ்சம் கூட குறைய சேர்த்து தான் சொல்லுவாங்க. இதான் மனுஷன், இதான் மனுஷன். நம்முடைய குறைகள் நம்முடைய பலவீனங்கள் கிடைச்சா இப்படி அதை பேசி இன்னும் அதுக்கு மெருகேற்றி ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஆனால் யெஷுவா பாருங்க, உங்களை என்னையும் கொடுப்பான். உங்களை என்ன செய்யலை, காட்டி கொடுக்கல. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், நம்மளை விட்டு கொடுக்கல. அப்ப நம்ம சொல்லுவோம், நான் யாருன்னு எனக்கு தெரியும் ஐயா, ஆனா என்னை உங்களுக்குள்ள வச்சு என்னை நீங்க தேவபுத்திரனா பார்த்து என்னை புது சிருஷ்டின்னு சொல்லி என்னை அப்படியே நீங்க பார்த்து என்னை அப்படி பார்க்க வச்சு என் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி எனக்கு ஊக்கம் கொடுத்து உங்க மேல ஏக்கத்தை கொடுத்து ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு தூக்கம் இல்லாம ஆக்கி உங்ககிட்ட ஓடி வர வச்சு என் வாழ்க்கையை மாற்றி என்னை இங்க கொண்டு வந்தது நீங்க தான், நானா இங்க வரலப்பா. இப்படி சொல்றவங்க தாங்க அவருடைய கல்லா, அவருடைய கல்லாய். அவரால் அவருடைய கட்டளைகளை கை கொண்டவர்கள், தாங்களாக இல்லை, அவரால். இதுதான் இந்த மணவாட்டியினுடைய அடையாளம். இந்த மிஷ்கான், மிஷ்கான்கிற இந்த வார்த்தை இந்த அற்புதமான பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, நீங்க யாரானாலும் சரி, இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நிறைய தடுமாற்றத்துல போயிருக்கீங்களா? உங்களை கர்த்தர் மறக்கல, உங்களை ஆண்டவர் கைவிடல, உங்களை அவர் இன்னும் நேசிக்கிறார். அவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ கதவு கிட்ட ஓரமா போய் நீ கதவை பூட்டாத, நீ என்கிட்ட உன்னை கொடுத்துரு, என்கிட்ட வா, என்கிட்ட வந்து கதவை மூடுற பொறுப்பை என்கிட்ட கொடு, என்னிடத்துல உன்னை அர்ப்பணித்து விடு, நான் என்ன சொல்றேனோ அதை செய், அவ்வளவுதான். எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை எப்படி எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் எப்படி என்ன சொல்றேனோ அதுக்கு நீ கீழ்ப்படி. உனக்கே தெரியாம நீ தானாகவே நீ எதை விட்டு விலகணுமோ நீ விலகிடுவ, நீ எதை கை கொள்ளணுமோ அதை கை கொள்ள ஆரம்பிச்சிருவ. அது தானா நடக்கும். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் சொல்றபடி செய்யறதுக்கு நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ என்ன செய்யணும்? என்கிட்ட வந்துரு, கதவு பக்கம் போகாத, என்னிடத்துல வந்துரு. சரி, இப்போ இதை தான் நம்ம அடுத்த குறிப்பில் பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லி நான் முடிக்க போறேன். இப்போ 5வது குறிப்பு, இந்த மிஷ்கான் இதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 5வது குறிப்பு என்ன? உறவு. இங்க நம்ம பார்க்கிறோம்,
இப்போ இந்த ஹாமிஷ் கான் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சிங்கிளில் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 19 19 38 மணவாளனை குறிக்கிறது. பட் இங்கே 19 19 வந்து 38 வந்திருக்கிறதுனால அவர் பாதி நான் பாதி, அதாவது அவரோடு இந்த மணவாளனோடு இசைந்திருக்கிற வாழ்க்கை, உறவாடுகிற வாழ்க்கை, அவரோடு உறவாடுவது, ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவம். கர்த்தரோட உறவாடணும். 5வது முக்கியமான விஷயம், இப்போ நீங்களும் நானும் விளக்க வேண்டிய காரியங்களை விளக்கி, கை கொள்ள வேண்டிய காரியங்களை கை கொண்டு உலகத்தை கலக்கிறவளாய் மாற வேண்டுமானால் யாரோட போய் கலக்கணுமோ அவங்களோட போய் கலக்கணும், ஒன்றாக கலந்து விட வேண்டும். அதான் உறவு. நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவோடு நம்ம உறவாடணும். இதைத்தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 31 32 வசனங்களில் இது நிமித்தம் நம்ம பார்க்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். படிங்க. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ கணவன் மனைவி எப்படி இசைந்திருக்கிறார்களோ அதுபோல 19 ஆண்டவர் யெஷுவாவோடு நாம் இசைந்திருப்பது தான் இந்த மகிமையான இடம். தேவனுடைய ராஜ்யத்தில், வனாந்தரத்தில் இருக்கிற இந்த தேவனுடைய ராஜ்யம் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். ஸோ அவரோடு நம்ம எசைஞ்சிருக்கணும், பின்னி பிணைந்திருக்க வேண்டும். கொடியும் செடியும் இசைந்திருப்பது போல, தலையும் உடலும் இசைந்திருப்பது போல நம்ம அவரோட இசைந்திருக்க வேண்டும். இந்த இசைந்திருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். இசைந்திருப்பது, நீங்களும் நானும் ஆண்டவரோட அப்படி ஒரு இசைவு நமக்கு உண்டாகணும். இதை தான் உறவு 19 உறவுன்னு நம்ம பார்க்குறோம். வேதத்தில் இந்த உறவுங்கிறத பற்றி உங்களுக்கு நான் கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உறவுனா என்ன? ஆண்டவரோட நான் உறவாடுறேன்னா என்ன அர்த்தம்? உறவாடுகிற இந்த காரியத்தை வந்து இது ரொம்ப ஒரு தரமான விஷயம். உறவாடுறவங்க எப்போ பார்த்தாலும் ரொம்ப நான் உறவாடுறேன்னு ரொம்ப சொல்ல மாட்டாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தரோடு அதிகமாய் உறவாடுகிறவர்கள் தன்னுடைய வாயால் நான் உறவாடுறேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஆண்டவரோட உறவாடுறவங்களுக்கு அவங்களுக்கு என்னதான் உறவாடினாலும் அவங்களுக்கு சுய திருப்தியே வராது. இந்த உறவாடுவதுனா என்ன? ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் முதல் முறையா தேவனோடு மனுஷனுக்கு இருக்கிற இந்த உறவாடுதலை பற்றி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 8ஆம் வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம படிக்கும்போது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இந்த உலாவுதல் அப்படின்னு இருக்கு பாருங்க. உலாவுதல், தேவன் வந்து உலாவுகிறார், தோட்டத்தில் வந்து உலாவுகிறார். அப்போ மனுஷனோட சேர்ந்து அப்படியே உலாவுகிறார். எபிரேய வேதாகமத்தில் இந்த உலாவுதல்ங்கிற இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தை. எபிரேய வேதாகமத்தில் இது ஹலாக் அப்படின்னு போட்டிருக்கு. ஹலாக், ஹே லாமேட் காஃப், ஹலாக். ஹலாக் அப்படின்னா
நடப்பது, உறவாடுவது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலையும் கூட 23, 24 வசனங்களிலே ஏனோக்கை பற்றி சொல்லும் போது இதே வேர்டு தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கும். படிங்க. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். இங்கேயும் இந்த ஹலாக் அப்படிங்கிற வார்த்தை தான் போட்டிருக்கும், ஹலாக். இதுக்கு 3 எழுத்துக்களை பயன்படுத்துவாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்னது? ஹே, லாமேட், காஃப். இந்த 3 எழுத்தையும் பயன்படுத்துவாங்க. நம்ம தேவனோட உறவாடுதல் அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 எழுத்துக்களிலும் சொல்லப்பட்ட அனுபவங்கள் நமக்குள்ள அப்படியே வர ஆரம்பிக்கும். தேவனோடு உறவாடுவது என்பது சோம்பேறித்தனம் இல்லை, விளங்கிக் கொள்ளணும். ஹலாக், இந்த 3 விதமான அனுபவங்களும் நம்ம வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். அதுல இந்த ஹே அப்படிங்கிற எழுத்து இருக்கு, லாமேட் அப்படிங்கிறதான எழுத்து இருக்கு, காஃப் அப்படிங்கிற எழுத்து இருக்கு. இதுல இந்த ஹே அப்படிங்கிறது ஜன்னல் அப்படிங்கிறதான படத்தை குறிக்கும். ஜன்னல், ஹேனா ஜன்னல். அப்போ உறவாடுறவங்க வாழ்க்கையில முதல்ல ஜன்னலின் அனுபவம் இருக்கும். ஜன்னல். நோவா பேழையில் ஜன்னல் இருந்தது. அதை தான் பலகணின்னு சொல்லுவாங்க. ஆதியாகமம் 5 அதனுடைய 16வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. 16 படிங்க. 16. நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். அப்போ இங்க ஹே, ஹே அப்படிங்கிறது என்ன? ஜன்னல். இங்க நோவாவுடைய பேழையில ஜன்னல் இருக்கு. எதுக்காக இந்த பேழையில ஜன்னல் இருக்கணும்? கதவை கத்தர் மூடிட்டாரு. கதவை கத்தர் மூடிட்டீங்க, ஜன்னலை வைக்கலன்னா அவ்வளவுதான், அவுட்டு. இந்த ஜன்னல் வழியாதான் இவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் காணப்படுகிற குப்பைகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அந்த ஜன்னல் வழியா தான் என்ன பண்ணிடுவாங்க? வெளியே கொட்டிடுவாங்க. அப்ப இது சுத்திகரிப்பின் அனுபவமாக இருக்குது ஜன்னல். அப்ப தேவனோடு உறவாடுறவங்க வாழ்க்கையில ஹேங்கிற அனுபவம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வாழ்க்கையில உறவாட 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 தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுற தேவையில்லாத காரியங்கள், குப்பையை போல இருக்கிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி கொண்டே இருப்பார்கள். அந்த உறவுனால அது அகன்றுகிட்டே இருக்கும், தானாவே அது அகற்றப்பட்டுட்டே இருக்கும். பழைய டைப் எல்லாம் மாறிடும். உறவாடும் போது மாறுதா? மாறினாதான் நம்ம உறவாடுறோம், கர்த்தரோட உறவாடுறோம்னு அர்த்தம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாதான் காற்றும் வெளிச்சமும் உள்ள வரும். தேவன் அனுப்புகிற அந்த காற்றும் வெளிச்சமும் உள்ளே வருவது என்ன? எது வழியா? ஜன்னல் வழியா. அப்போ நம்ம தேவனோட உறவாடுகிறோம் என்றால் காற்று என்பது பரிசுத்தாவிக்கும், அந்த வெளிச்சம் என்பது தேவன் தருகிற வெளிப்பாடுகளுக்கும் அடையாளமா இருக்கு. அப்ப காற்று பரிசுத்தாவினுடைய நிறைவு, அப்புறம் தெய்வீக வெளிப்பாடு. இதனால நம்மளை கர்த்தர் நிரப்பிட்டே இருப்பார் உறவாடும் போது. அடுத்தது தானியேல் 6:10 இந்த ஜன்னலை பற்றி நீங்க பார்த்தீங்கன்னா, தானியேல் 6:10 வாசிங்க.
தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துவதும் ஜன்னல். ஹே, ஜன்னலுடைய அனுபவம் அது. ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினால ஜெபிக்கிறது, கர்த்தரை ஆராதித்து பாடுவது, துதிப்பது, ஜெபமும் ஆராதனையும், ஜெபமும் பாடலும். அப்போ கர்த்தரோட உறவாடுறோம் அப்படின்னா இந்த 3 நம்ம வாழ்க்கையில அப்படியே படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். ஹலாக், ஹே என்னது? சுத்திகரிப்பு. அடுத்தது ஆவி நிறைவும் தெய்வீக வெளிப்பாடும். அடுத்தது என்ன நடக்கும்? ஜெபமும் ஆராதனையும். இதெல்லாம் ஹே. அடுத்தது லாமேட்னு ஒரு எழுத்திருக்கு பாருங்க. ஹலாக்ல லாமேட், நடப்பது, தேவனோடு நடப்பது. லாமேட், லாமேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போதனை. தேவனுடைய வார்த்தையினால போதனை அடைகிறதான ஒரு அனுபவம். உபாகமம் 33:3. உபாகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். இதுதான் லாமேட், வார்த்தைகளினால் போதனை அடைவது. அப்ப தேவனோடு நம்ம உறவாடுகிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தையினால போதனை அடைந்து கொண்டே இருப்போம். நிறைய நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அவரிடமிருந்து நம்ம நிறைய பெற்றுக்கொள்வோம், நிறைய கற்றுக் கொடுப்பார் நமக்கு. தேவனுடைய வார்த்தையினால் போதனை அடைவோம். ஹேல சுத்திகரிப்பு நடக்கும், ஆவியானவர்கள் நிரம்பி இருப்போம், வெளிப்பாடு வரும். ஜெபம் ஆராதனை அவர்கிட்ட நம்ம பேசுவோம். ஜெபம் ஆராதனை இந்த மதம் இந்த மதத்தில் ஜெபம் பண்ணுறாங்களா அப்படி இல்லை. அப்பாட்ட நல்லா பேசுகிற மாதிரி நம்மகிட்ட இருக்க நன்மை தீமை நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுவோம். ஐயா இப்படி இருக்குப்பா, எனக்கு இப்படி இருக்குப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாமேடு என்றால் போதனை. அவருடைய வார்த்தையினால் நமக்கு என்ன செய்வார்? போதித்து கொண்டே இருப்பார். அடுத்து 3வது எழுத்திற்கு பார்த்தீங்களா? காஃப். காஃப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பறவைன்னு அர்த்தம். நீங்கள் வேணா எபிரேய அந்த எழுத்துக்களை போய் பாருங்க, உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். காஃப் அப்படின்னா பறவை. அப்ப கர்த்தரோட உறவாடுறவங்க எப்படி இருப்பாங்க? பறவை எப்படி நல்லா சுறுசுறுப்பா இருக்கும், பரபரப்பா இருப்பாங்க அவங்க. எதுல? கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தருக்காக செயல்படுவதில், கர்த்தருடைய காரியங்கள்ல நல்ல பரபரப்பா, பறவையை போல, சிறகடித்து பறக்கிற பறவையை போல இருப்பாங்க. எப்படி கழுகு புதுபலன் அடைந்து எழும்பி ஆண்டவருக்காக ஓடுது, நடக்குது பார்த்தீங்களா? ஓடினாலும் களைப்படையாது, நடந்தாலும் சோர்ந்து போகாத புதுபலனோடு கர்த்தருக்காக செயல்படுவாங்க. இதுதான் உறவு. ஏசாயா 40 கடைசி வசனம். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 40 கடைசி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கவனிங்க, இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இடத்துல எபிரேய மொழியில காத்திருக்கிறவங்க இல்ல, கர்த்தரோடு இணைந்திருக்கிறவர்கள். கவா அப்படின்னு இருக்கும், இணைந்திருக்கிறவர்கள். அப்ப நம்ம ஆண்டவரோட இணைஞ்சிருந்தா
பறவையா மாறிடுவோம், கழுகு மாறி புதுபலன் வந்துடும். ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். ஓடுறது நடக்கிறது பறக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கையில. என்னங்க இவ்வளவு வேகமா இருக்கீங்க ஆண்டவருக்காக? இவ்வளவு வேகமா இருக்கீங்க, விளங்கி கொண்டீர்களா? ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் கர்த்தரோடு உறவாடினாங்கன்னா, அப்படி உறவாடுறதுனால எப்படி இருந்தாங்க? பறவை போல செயல்பட்டாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு, பவுல் எல்லாம் இப்படி பறக்கிற மாதிரி. ஓடினாலும் களைப்படையல, நடந்தாலும் சோர்ந்து போகல. சோர்ந்து போற மாதிரி நேரங்கள் வந்தாலும் அந்த சோர்வுக்கு அவங்க இடம் கொடுக்கல. வாழ்றது ஒரே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் யெஷுவாவுக்காக. இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், அந்த குடும்பம் எதிர்பார்த்திருப்பாங்களா? அழகான கடல் தானே, கண்டிப்பா கூட்டிட்டு போனவர் படகுல பழகினவராக தான் இருப்பார், கடலில் பழகினவர் தான் இருப்பார். அவரும் நல்ல எண்ணத்தோடு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு சேஞ்சுக்காக. சரி, ஸ்கூல்லாம் திறக்குது. நடந்தது என்ன? அதாவது நம்ம இந்த செய்தியை நம்ம கேள்விப்படுறோம், ஆனால் நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்னை கற்று நடத்தினார், ஆவியானவர் என்னை தெளிவாக நடத்தினார். இன்னைக்குரிய ஜான்சன் ஜாய்சன் ஐயாவுடைய மெசேஜை நீ கேளுன்னு கற்று நடத்தினார். அப்படி அந்த லைவை நான் ஆன் பண்ணி கொஞ்சம் அப்படி தள்ளிட்டு அந்த ஒர்ஷிப் டைமில் போட்டு கேட்டால், அவர் யோனத்தான் தாவீதிடத்தில் பண்ண அந்த ஜெபத்தை வைத்து அந்த ஒர்ஷிப் நடத்தினார். அந்த ஜெபத்தில் ஒரு குறிப்பு என்னென்னா, நான் உயிரோடு இருக்கும்போது சாகாமல் இருக்க. அப்போது யோனத்தான் தாவீதிட்ட கேட்டாரு, நம்ம அதை விட மேலான தாவீதின் குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்ம தைரியமா கேட்கலாம், ஐயா எனக்கு காலத்துக்கு முன்பாக உள்ள மரணம் வரவே கூடாது. இன்னைக்கு நான் உண்மையில கதவை பூட்டிட்டு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உயிரோடு இருக்கும்போது நான் மரிக்க கூடாது, காலத்துக்கு முன்பாக உள்ள மரணம் வரக்கூடாது. எனக்கு உங்க திட்டத்தில் எப்படி இருக்கோ அப்படிதான் அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சு வரணும். அடுத்து அவர் பண்ற ரெண்டாவது விண்ணப்பம் என்னன்னா, என் குடும்பத்துக்கு நீங்க தயவு செய்யணும். நான் போனதுக்கு அப்புறமும் கூட என்னோட எப்படி உங்க தயவு இருந்துச்சோ அதே மாதிரி என் குடும்பத்தோட உங்க தயவு இருக்கணும் அப்பா. அப்படி வேண்டிக் கொண்டபடினால்தான் அந்த யோனத்தானுடைய வம்சத்தில் வந்த ஒரு மேவிபோசேத் காக்கப்படுகிறார். நம்ம இங்கே பைபிள் ஸ்டடி தொடங்குறதுக்கு சற்று முன்பு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த ஜெபத்தில் நடத்தினார். அப்போ நமக்கு இதெல்லாம் நடக்கணும்னா நமக்கு தேவனுடைய தயவு நமக்கு அதிகமாக வேணும்னு சொல்லி கொடுத்தாரு. இப்போ வாழ்றது ஒரே வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அவருக்காக. நான் ஓட்டத்தை அவர் சொல்றபடி நான் முடிச்சேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராம நம்ம ஓட்டத்தை முடிக்க கூடாது. நானா எனக்கு விரும்பினபடி நான் முடிச்சேன்னு இல்லை. பவுலை போல நம்ம தைரியமா சொல்லணும், ஐயா நீங்க விரும்புறபடி நான் ஓட்டத்தை நான் முடிச்சேன் ஐயா. அந்த நிலை வருகிற வரைக்கும் பவுலை கர்த்தர் எடுக்கல. பாருங்க எவ்வளவுக்கு அடி வாங்கினாரு. நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவர் செத்து போயிட்டாருன்னு நினைச்சிருவாங்க, அடிச்ச அடியில எடுத்துட்டு போய் பட்டணத்துக்கு வெளியே போட்டுருவாங்க. உயிர் போயிடுச்சானா பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுட்டு போனதுக்கப்புறம் சுற்றி நின்று எல்லாம் அப்படி கைகோர்த்து நிற்கிறாங்க. அப்படி டக்குன்னு அப்படி எழும்புறார் தலைவர். எழும்பி திரும்ப எந்த பட்டணத்திலிருந்து வெளியே தள்ளானோ அந்த பட்டணத்துக்கே போறாரு. அந்த பட்டணத்தில் தான் மார்க் என்கிற ஒருவர், லூக்கா என்கிறவர் ரட்சிக்கப்பட்டு இந்த பவுலை தனிப்பட்ட விதத்தில் கவனித்துக் கொள்கிற பர்சனல் டாக்டரா லூக்கா இருந்திருக்காரு. அப்போ தேவன் பவுலுக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் இந்த பூமியில் இருந்தார்.
ஸோ அப்போ நம்ம இதுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு இன்றைக்கி நடத்தினார். பாருங்கள், நம்மளை கர்த்தர் எவ்வளவா ப்ரொடெக்ட் பண்ணி எப்படியெல்லாம், நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய நீதினால் இல்லை, அவருடைய தயவு, முழுக்க முழுக்க அவருடைய தயவு. அப்போ காஃப், பறவையை போல கர்த்தரோட உறவாடுறவங்க பறவையை போல ஆக்டிவாக இருப்பாங்க. இப்படி 19 நீங்களும் நானும் ஆண்டவரோடு இப்படி உறவாடுவதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஒரு ஆச்சரியம், இந்த 19 இந்த 10 இருக்குல்ல, 1+9, 19 10 இருக்கா? ஹலாக்லையும் நீங்கள் பாருங்கள், சிங்கிளில் கூட்டி பாருங்கள், 10 வந்துடும். ஸோ நான் ஒரு சம்பந்தமில்லாத வார்த்தையை நான் இங்கே சொல்லலை, ஆவியானவர் சொல்ல வைக்கல, சம்பந்தப்பட்ட ஒரு வேர்டு இது. ஹலாக், உறவாடுதல், இசைந்திருப்பது. அருமையானவர்களே, நம்ம கர்த்தரோடு இசைந்திருப்போம், ஆண்டவரோடு இசைந்திருப்போம். எப்போதும் இந்த தேவ பிரசன்னத்தின் உணர்வோடு நம்ம காணப்படுவோம். இப்படி நம்ம ஆண்டவரோட உறவாடி தான் நம்ம உணர்வடைந்து நம்ம அவரோட போய் யுகாயுகமாக நம்ம வாழ முடியும். இதை இந்த ஹாமிஷ்கான், இந்த மகிமையான இடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, கர்த்தருக்கு சமமான வருகிற வாரம் மக்களை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் மகிமையான முன்னேற்றத்தை பார்த்து இந்த பாடத்தை முடித்து அப்புறம் அடுத்த பாடத்துக்குள்ளே போவோம். இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தை மையப்படுத்தி நிறைய இன்னும் நம்ம உள்ளே போகணும். ஸோ நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பைபிள் ஸ்டடி மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் நல்லா ஆர்வத்தோடு வாருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ உறவாடுகிற கூட்டத்தை சேர்க்க தான் ஆண்டவர் யெஷுவா வரப்போகிறார். சரி, இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இந்த செல்லை எடுங்க, அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்போம். செல்ஃபோன் எடுக்காமல் அவங்களுக்கு ஏதாவது கான்ஃபரன்ஸ் கால் இருக்கிறவங்களுக்கு ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு யாருக்கா சந்தேகம் இருக்கா இப்போ நம்ம படித்த விஷயத்தில்? ஹலோ, லைன் இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட்மா, சொல்லுங்க. ஆமேன் ஆமேன், ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு கரெக்டாக கேட்டுதாம்மா? கரெக்டாக கேட்டுச்சா உங்களுக்கு? சரி 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 சரிம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். வேறு யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? பாருங்கள், அம்மா அழகாக அந்த பாயிண்ட் கவனிச்சிருக்கேன். சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள். சொல்லுங்கள் சிஸ்டர். ஆமேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார், கேட்குது. ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸோ தொடர்ந்து அந்த அனுபவத்தை காத்துக்கோங்க சிஸ்டர். ஆமேன். கண்டிப்பாக 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 சிஸ்டர், கண்டிப்பாக. தேங்க்யூ 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 சிஸ்டர், தேங்க்யூ. சரி, வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வேறு யாருக்காவது? சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். இங்கே யாருக்காவது கேள்வி இருக்கான்னு கேட்போம். இங்கே சபையில் உட்காந்துருக்கிறவங்க, அமர்ந்துருக்கிறவங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சதா? ஏதோ கேட்குறாங்க பாரு, போவாஸ் கேட்குறீங்க பாரு. இல்லையா? சரி, இல்லை இல்லை. ஓகே, இங்கே உள்ளவங்க யாருக்கா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா?
சொல்லுங்கம்மா. ஆமா, அதாவது நற்கிரியை செய்யணுங்கிறதுல கண்டிப்பா தான தர்மங்கள் செய்வது உள்ள அடங்கி இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லை. இப்போ ஒருத்தர் தவறான சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு தவறா வாழ்ந்துக்கிட்டு தான தர்மம் பண்ணி அவன் நற்கிரியை செய்யறான்னா கர்த்தர் அங்கீகரிப்பாராத? அங்க மெயினா இருக்கிற விஷயம் வேதத்தை அவன் கை கொள்ளணும், கட்டளையை கை கொள்ளணும். தேவனுடைய கட்டளையை கை கொள்றதுல கண்டிப்பா, கட்டளையை கை கொள்றானா கண்டிப்பா அவன் தான தர்மம் பண்ணுவான். ஏன்னா தோரா தெளிவா சொல்லுது, ஏழைகளுக்கு நீ உதவி செய், திக்கட்டவங்களை மறந்துடாத. புதிய ஏற்பாடு யோவான் சாணங்கள் நம்ம படித்தோம். ஒருத்தனுக்கு 1 வசனம் 2 வசனம் இருந்தால் ஒன்றை கொடுத்துரு, தேவை உள்ளவனுக்கு உணவை கொடு. அப்போ நம்ம கண்டிப்பாக தானாகவே அதை நம்ம செய்வோம். ஆனால் நற்கிரியை செய்கிறேன்னு சொல்லி ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு செய்கிற நற்கிரியை அது வெளிச்சத்தின் கிரியா மாறாது. புரிஞ்சதாமா? ஓகே. சரி, வேற டவுட் இருக்கா? சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு அப்படியே கிருபை தருவார். சரி, நம்ம அவரோட உறவாடி அந்த பரமராஜ்யத்துக்கு நம்ம போய் சேரணுங்கிறத இந்த ஆசரிப்பு கூடாரம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. நம்மளை முற்றிலுமாக அர்ப்பணிக்கலாம். ஜி மேஜர் கொடுங்க, ஜி மேஜர். நம்மளை முற்றிலுமாக நம்மளை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். Thank you Lord. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. 2 கரத்தை உயர்த்தி மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. ஏற்பட்ட யாராவது ஒருத்தர் சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க, மைக்ல ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, அந்த மணவாளன் மணவாட்டி அடையாளத்தில் அப்பா, அந்த வனாந்திரத்தில் அப்பா தேவனுடைய ராஜ்யம் என்கிற அந்த பாடத்தின் மூலமாக கர்த்தாவே அப்பா தேவனே ஸ்தோத்திரப்பா, நீரே கர்த்தாவே எங்கள் நேசர், பூரண அழகுள்ளவர் ஆண்டவரே, வெண்மையும் சிவப்பும் ஆனவர், என் தலைவர் சிலுவையில் அறையப்பட்டவர் என்பதை கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்டோமே கர்த்தாவே. அப்பா எங்கள் மணவாளன் எங்களுக்காக உயிரையே கொடுத்து அப்பா ஸ்தோத்திரப்பா நாங்கள் உயர நீர் தம்மை தாழ்த்தின மணவாளன் ஆண்டவரே. அப்பா இவ்வளவு பெரிதான ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல யாருக்கும் இருக்காது கர்த்தாவே. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட மனவாளங்களுக்கு இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஆண்டவரே ஒன்றும் இல்லப்பா. அந்த சிநேகிதர் நீர்தான் ஆண்டவரே. சிவா என் தேவனே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே அது மட்டும் இல்லாம ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா மனவாட்டி யார் என்று நாங்கள் பார்த்தோமே. அந்த
மணவாட்டிக்குரிய அடையாளம் என்ன என்று நாங்கள் பார்த்தோமே கர்த்தாவே. அப்பா, மணவாட்டின் வாயில சொல்றவங்களா இல்லாம கர்த்தாவே, அப்பா நீர் சொன்ன அந்த கட்டளைகளின்படி அப்பா எங்களால வாழ முடியாது ராஜா. அப்பா நீங்க அதற்கும் நீங்க வழியை வச்சிருக்கிறீங்க. அப்பா இந்த உலகத்துல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா நீர் செய்வதற்கும் ஏற்ற ஒரு வழிவாசல நீங்க மட்டும்தான் திறந்து வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஆவியானவர்களுக்கு உண்டு கர்த்தாவே. அப்பா ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீங்க பாதுகாத்து வருகிறீங்க. எத்தனையோ நேரங்கள்ல கர்த்தாவே சிந்தையில எங்களுடைய சொற்கள் எங்களுடைய செயல்கள்ல நாங்க தடுமாறினாலும் கர்த்தாவே நீ அப்படியே விழுந்த நிலைமையில விடாதபடிக்கப்பா எங்களை தூக்கி எடுக்கிற நல்ல ஆவியானவங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மோடு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழணுமே கர்த்தாவே. ஒரே மாம்சமாய் ஆண்டவரே ஜீவிக்கணுமே ராஜா. அப்பா அந்த கரை திரை பிழையற்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஆண்டவரே ஒரு கர்த்தாவே, அப்பா ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் உண்மையே ஒப்பு கொடுத்தீங்கப்பா. நீர் சிந்தின ரத்தம் ஒருபோதும் வீணாய் போகக்கூடாது ராஜா. ஆண்டவரே தேவனே ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அந்த மிஷ்கான் என்ற வார்த்தையின் மூலமாக அப்பா தேவனே ஸ்தோத்திரப்பா கர்த்தாவே. அப்பா உம்மோடு நடக்கிற அப்பா அந்த ஹலாக் என்ற வார்த்தை உம்மோடு சஞ்சரித்து உம்மோடு நடந்து கர்த்தாவே இந்த வருகையில் அப்பா தேவனே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வெளிப்பாடுகளின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அப்பா தேவையில்லாத காரியங்களை அகற்றி சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால போதிக்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே எப்போதும் ஆயத்தமாய் அந்த கேருபீன் எப்படி இருக்கிறதோ அதை போல நாமும் ஆண்டவரே நாங்களும் உம்மோடு பறந்து வருவதற்கு அப்பா எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிற அப்படிப்பட்டவர்களாய் எங்களை தேவனாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே நீங்களே பொறுப்பெடுங்கப்பா, பலப்படுத்துங்க. அப்படியாக நீரே எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆவியானவரே நீங்களே எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த யாவரையும் தேவனிங்க பொறுப்பெடுங்க. தூரத்தில் இருந்தாலும் கலந்து கொண்ட யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவனிங்க எல்லாரையும் தேவனிங்க பொறுப்பெடுங்க. வசனத்தின்படி வாழுங்க, கிருபை செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்கப்பா. யெஷுவா ஹமஷியாக நாமத்தில் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாளைக்கு சாயங்காலம் நமக்கு 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட யோவானை பற்றின அந்த கடைசி பாடத்தை நாளைக்கு கான்ஃபரன்ஸில், எல்லாரும் கான்ஃபரன்ஸில் தான், நேரடியாக இல்லை. நாளைக்கு நீங்கள் எல்லாரும் அட்டன் பண்ணும்படியாக கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே என் முடலமே பரிசு நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகலபகாரனையும் மறவாதே. அவன கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டேன். கிருபை நாளுக்கு நன்மை சூட்டி நன்மையினால் வயது திருப்தி ஆக்குறார். கழுகுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன். லேலுயா லேலுயா. ராஜாவாயிசு தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் நாள். ராஜாவாயிசு தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் நாள். வேகமாய் நெருங்கி வந்திடுதி நாம் ஏகமாய் எழும்புவோம். வேகமாய் நெருங்கி வந்திடுதி நாம் ஏகமாய் எழும்புவோம். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவீர். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவீர். பாவமில்லாமலே காத்திடும் நமக்காய் பரநேசு